குட் மார்னிங், வணக்கம். இப்போ வந்து நம்ம நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போது அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் நாகப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற கோயில். இது இந்த அம்மன் கோயில் வந்து வெளிப்புற தோற்றத்தில் ஒரு காலத்தில் பழங்காலத்தில் இது நெல்லுக்கடையில் நெல் அரிசி எல்லாம் விற்பனை செய்து கொண்டு இருந்ததுனால நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஆண்டுதோறும் திருவிழா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும். பங்குனி உத்திர விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இதுக்கு உள்ள இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, செடல் செய்வாங்க, அங்க பிரதட்சணை, தீச்சட்டி, இந்த மாதிரி காவடி எடுப்பாங்க. இந்த மாதிரி உள்ள நிகழ்வுகள்லாம் நடைபெறும். இங்கே இந்த அம்மனை வழிபட்டால் வந்து உங்களுக்கு எந்தவித நோய் நொடி இருக்காது என்று அது ஒரு நம்பிக்கை. அது அதனால் மக்கள் வந்து நிறைய பேர் மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு வேப்பலை எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து அதில் சாமி ஆட்டம்லாம் ஆடுவாங்க. அப்புறம் அங்க பிரதட்சணை நல்லா செய்வாங்க. இது ஒரு அது மாதிரி நடக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் இந்த கோயிலில். மார்னிங் 6 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மாலையில் வந்து 5 மணிக்கு தான் திறப்பாங்க. அதுலேருந்து 9 மணி வரைக்கும் நைட்டு திறந்துருக்கும். இக்கோயிலில் வந்து மூலவர் மாரியம்மன் 4 கரங்களை கொண்டு அமர்ந்துள்ளார். சிறந்த பிரார்த்தனை தலம் என்ற பெருமை வந்து இந்த கோயில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம், அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நாகப்பட்டினத்தில் நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து செடில் உற்சவம் வந்து மிகவும் பிரபலம். இது ஒவ்வொரு சித்திரை மாதத்தில் நடைபெறும். இங்கே இப்போ குழந்தை வரம் உள்ளவங்க, நோய் நொடி உள்ளவங்க, அது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதை வச்சு செடியில் சுற்றுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான உள்ளது. இது தமிழ்நாடு இந்து அரசு சமய அறநிலைத்துறை கட்டுப்பாடில் இருக்குது இப்போ.